ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் மட்டும் இருந்தால் போதுங்க, ரொம்ப டேஸ்டியான இந்த ரைஸ் வந்து நம்ம செஞ்சிடலாம். ரைஸ் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் காலையில் எழுந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க இப்போ இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மீல் மேக்கரை வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி வந்து வச்சுருக்கேங்க. தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் வந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் சின்ன மீல் மேக்கர் இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம். நான் பெரிய மீல் மேக்கர் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேங்க. 3 நிமிஷம் மட்டும் மீல் மேக்கரை வந்து சுடு தண்ணியில் நல்லா இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. அந்த சுடு தண்ணியிலே நல்லா வந்து மீல் மேக்கர் வெந்துடும். இப்போ இந்த மீல் மேக்கரை வந்து வடிகட்டியில் சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒவ்வொரு மீல் மேக்கராக நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மீல் மேக்கரையும் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இனி வந்து நம்ம மீல் மேக்கர் ரைஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இனி சாதம் வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் செய்கிறதுக்கு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் போல் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுறலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு மிளகு சோம்பையும் வந்து இந்த எண்ணெயோடு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணுங்க. இப்போ நம்ம இது கூட மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாத்தூள் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க, மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு அந்த மசாலா வந்து மீல் மேக்கரை நல்லா படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வந்து அதிகமாக சேர்த்திட வேணாங்க, கொஞ்சமாக கையில் தெளித்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்திட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தண்ணி தெளித்து நல்லா மீல் மேக்கரை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து இந்தளவுக்கு மீல் மேக்கரும் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலாவோடு சேர்ந்து நல்லா சூப்பராக நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குதுங்க. இது வந்து நம்ம அப்படியே கூட நம்ம தயிர் சாதம் ரச சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் நம்ம ரைஸ் வந்து சேர்த்துனா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் வந்து பாஸ்மதி அரிசி 250 கிராம் வந்து எடுத்திருக்கேங்க. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேங்க. இப்போ ரைஸ் சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாஸ்மதி அரிசியிலே நான் வந்து உப்பு சேர்த்து வடிச்சிருக்கிறதுனால உப்பு வந்து சேர்க்கலைங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. சாதம் நல்லா உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க சாதத்தை. ஃபைனலாக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் மீல் மேக்கர் ரைஸ் வந்து ஈஸியாக ரெடி பண்ணியாச்சுங்க. காலையில் நம்ம லேட்டாக எந்திரிச்சாலுமே சட்டுன்னு 5 நிமிஷத்தில் இந்த ரைஸ் வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க. மீல் மேக்கர் மட்டும் இருந்தால் போதும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.